ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அதையும் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 101 தொகுதிகளின் தபால் வாக்கு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 56 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 26 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 19 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அதையும் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 101 தொகுதிகளின் தபால் வாக்கு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 56 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 26 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 19 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அதையும் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 101 தொகுதிகளின் தபால் வாக்கு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 56 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 26 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 19 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அதையும் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 101 தொகுதிகளின் தபால் வாக்கு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 56 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 26 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 19 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அதையும் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 101 தொகுதிகளின் தபால் வாக்கு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 56 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 26 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 19 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அதையும் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 101 தொகுதிகளின் தபால் வாக்கு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 56 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 26 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 19 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது.